இதுதாங்க உலக புகழ்பெற்ற ஜெகந்நாதர் கோயில். எப்படி தஞ்சாவூர் பெரிய கோயிலோட நிழல் தரையில் விழாதுன்னு சொல்கிறாங்களோ, அப்படி இந்த கோயிலோட கோபுரத்தோட நிழலும் தரையில் விழுறது இல்லையாம். இந்த கோயிலுக்கு மேலே விமானங்கள் பறக்க தடை இருக்குது. வழக்கமாக நம்ம ஊர் கோயில்கள்லாம் கோபுரத்துக்கு மேலே கலசம் வச்சுருப்பாங்க இல்லையா. இந்த கோயிலில் கோபுரத்துக்கு மேலே விஷ்ணு பகவானோட சுதர்சன சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்துக்கு மேலேயும் அந்த சக்கரத்துலேயும் கோயில் கொடிகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த கொடிகளை தினமும் புதுசு புதுசாக மாற்றுவாங்க. இந்த கோபுரம் 65 மீட்டர் உயரத்துக்கும் அதிகமாக இருக்குது. தினமும் இந்த கோபுரத்துக்கு மேலே பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக மேலே ஏறுறாங்க. மேலே ஏறி போய் புதிய கொடியை மாற்றுறாங்க. இவ்வளோ உயரத்துக்கு சாதாரணமாக ஏறுறாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நெஞ்சு பக்கு பக்குன்னும். கோயில் கோபுரத்துக்கு மேலே ஏறி போய் கொடியை மாற்றுறாங்கல்ல, இவங்க ஏதோ சாதாரண ஊழியர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் கோயில் பூசாரிகள். ஜெகநாதர் கோயில் பூசாரிங்க ரொம்ப ஆச்சரியமானவங்களாக இருக்காங்க. இந்த கோயில் கொடியை ஒரு நாள் மாற்றாமல் விட்டாலும் கோயிலை மூடிடணுமா. எவ்வளோ நாளைக்கு தெரியுமா? 18 வருஷத்துக்கு. இந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கிற அந்த சுதர்சன சக்கரம் பல டன் வெயிட் இருக்கும். அந்த காலத்தில் இதை எப்படி அவ்வளோ உயரம் எடுத்துன்னு போனாங்கன்றதும் ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இன்னொரு ஆச்சரியம் அதிசயம் என்னன்னா, இந்த கொடிகள் காற்றோட திசைக்கு எதிர் திசையில் பறக்குதான். இந்த கோயில் மடப்பள்ளியில் மரக்கட்டைகளை வச்சு தான் சமையல் பண்ணுறாங்க. இந்த மடப்பள்ளி, அதாவது இந்த சமையல் அறை தான் விறகடுப்பில் சமைக்கிற உலகத்தோட மிகப்பெரிய சமையல் அறையாம். இறைவனுக்கு படைக்கிறதுக்காக செய்யப்படுற அன்னப்பிரசாதம் சட்டியை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி ஒரே அடுப்பில் செய்கிறாங்க. 7 சட்டிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கிறாங்க. இதில் என்ன அதிசயம்னா, கீழே இருக்கிற சட்டியை விட மேலே இருக்கிற சட்டியில் தான் சீக்கிரம் சாப்பாடு தயாராகுது. இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த கோயில் மடப்பள்ளியில் தயாராகிற பிரசாதம் என்றைக்குமே வீணாகாதான், அப்புறம் பத்தாமையும் போகாதான். ஒரு நாளைக்கு 2000 பேர் வந்தாலும் சரி, 2 லட்சம் பேர் வந்தாலும் சரி, பக்தர்களுக்கு சரியாக போகுமா.